ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இஞ்சி மிகழ்ந்தனை போலும் ஈற்றனை நஞ்சி மறந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பிள்ளையரப்பா, இவ்வளோ நாள் ஆச்சு இந்த மங்காத்தா திருந்தாம இருந்துட்டேன். என் புருஷனை மானங்கிட்டவே அவன் இவன் என்னெல்லாமோ சொல்லி ஏசிருக்கேன். இனி நான் அவனை ஏச மாட்டேன். ஆனா அவன் எந்த தப்பையும் பண்ணாமல் பாத்துக்க. என்னால எவ்வளவு பொறுமையா இருக்க முடியுமோ அப்படி பொறுமையா இருப்பேன். பிள்ளையாரப்பா, பிள்ளையாரை உடைக்கிட்டு மாத்தேங்க. மங்காத்தா பாத்தியா பிள்ளையாரப்பா, உன்கிட்ட சாமி கும்பிட்டு இருக்கேன். இப்பவாது என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தெரியவா இந்த லூசுக்கு? பாத்தியா கூப்பிடுது பாத்தியா? பொறுமையா இருப்பேன்னு சொல்லிட்டேன். பொறுமையா இருந்து பாக்கேன். மங்காத்தா என்னையா? மங்காத்தா ஒரு கல்யாண வீடு இருக்குன்னு சொன்னீங்களா? ஆமா, நான் கிளம்பி போயிட்டு வரேன். எனக்கு சாப்பாடு போங்காத. கல்யாண வீடா? என்கிட்ட சொல்லவே இல்ல. ஐயா மறந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்ல என் ஃப்ரெண்ட் மாரோ போட்டிருந்தானுமே நீ கல்யாண வீடுன்னு. அதான் ஓடி வந்தேன். உன்ட்ட சொல்லிட்டு இருந்தாலும் கிளம்பி போயிடலாம்ல. யாருக்கு கல்யாணம்? நம்ம மரக்கடையில வேலை பார்த்தாருல கணேசன், அவருக்கு பிள்ளைக்கு. பாத்தியா பிள்ளையாரப்பா, உன் பேரே எங்கனாலும் ஒலிக்குது. கணேசன் வீட்டுல கல்யாணமா? பாத்துக்க. எப்ப போறா? சரி எப்ப போறீங்க? என்னம்மா கல்யாண வீட்டுக்கு எப்ப போறீங்க? இப்ப கிளம்ப வேண்டியதான். அப்ப நானும் வரேன். நீயா? வேண்டாம். கல்யாண வீட்டுக்கு தானே வரேன்னு சொன்னேன். எதுக்கு இப்படி சாக்காவணும்? இல்ல நான் எங்க கூப்பிட்டாலும் உன் கூட வரமாட்டேன்னு சொல்லுவியே, அதான் ஆச்சரியமா இருக்கு. சரி, இனி நான் வருவேனே. சரிம்மா, இன்னைக்கு நாங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து போலான்னு இருக்கோம். அதுல எப்படிமா உன்ன கூட்டிட்டு போறது? ஃப்ரெண்ட்ஸா பார்ட்டி கொண்டு போலல, கல்யாண வீட்டுக்கு தானே போறா? சாரி, போறீங்க? இல்லம்மா, நாங்க எல்லாரும் சேர்ந்து அப்படி வந்து பேசிட்டு இருப்போம். ஏன் கல்யாண வீட்டுக்கு பொம்பளைங்க தானே வருவாங்க? நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பேன், நீ அவங்க கிட்ட பேசிட்டு. அது இந்த 2 வாரம் கழிச்சு இன்னொரு கல்யாண வீடு இருக்கு, அங்க கூட்டிட்டு போறேன். இன்னைக்கு வேண்டாம். இல்ல, நான் வருவேன். வேண்டாமா? ஏன் வரக்கூடாதுனா? சொன்னா கேளு மங்காத்தா. நான் ஒரு இடத்துக்கு போயிடக்கூடாது, ஒரு காரியமா தான் சொல்லுவேன்னு உனக்கு புரியாதா? ஐயோ, மியூசிக்கல் ஓடுது. இல்ல கோபப்படக்கூடாதுன்னு பிள்ளையார்ட்ட சொல்லியிருக்கேன்ல. நீ போயிட்டு வானே, போயிட்டு வாங்க. என்ன மங்காத்தா? இல்ல நான் சும்மா தான் கோவப்பட்டேன். நீங்க நல்லபடியா கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வாங்க. அப்படியா? உண்மையா தான் சொல்றியா? விளையாடுறியோ? பிராங்க் பண்றியோ என்ன? பிராங்க் பண்ணோட மூஞ்சாடே உங்க மூஞ்சி. போயிட்டு வாங்கடே கல்யாண வீட்டுக்கு நல்லபடியா. என் பூனை குட்டி. சரி ஐஸ் வச்சது போதவங்க. எத்தனை மணிக்கு முகூர்த்தம்? மங்காத்தா 11:30. சரி கிளம்பி போங்க. போயிட்டு வரேன். சிங்கிச்சா மாதிரி எல்லாம் துணி போட்டு போவாதீங்க. நல்ல துணியா பார்த்து போட்டுருப்பாங்க. வீட்டுல எப்படி இருக்கமோ வெளியே போற இடத்துல 4 பேர் மதிக்கணும். பிள்ளையரப்பா, பேசிக்கா நான் இந்த கேரக்டரே கிடையாது கேட்டியா? இப்ப அவன் கிடந்த ஓடுன ஓட்டத்துக்கு நான் சண்டைக்கு போயிருப்பேன். ஆனா நான் உங்ககிட்ட பேசிட்டேன் பத்தியா? உங்ககிட்ட சத்தியம் பண்ணிட்டேன்ல, அதனால அந்த சத்தியத்தை மீறாம இருக்கேன். கடவுளே, என்னை எவ்வளவு நாளைக்கு இந்த சத்தியத்தை மீறாம இருக்க வைக்கிறியோ? தப்பிட்டேன். அப்பா, இந்த மங்காத்தாட்ட மொட்டுக்கிறிக்கி மனசு மாறதுக்கு முன்னாடி கிளம்பி ஓடிடணுமா? போன் அடிக்கிறது யாரு? ஹலோ அண்ணி, எப்படி இருக்கீங்க அண்ணி? என்ன மைனி, எங்களெல்லாம் ஞாபகம் இருக்காக்க உங்களுக்கெல்லாம்? ஒரு ஃபோன் பண்ணதும் கிடையாது, வந்து பார்க்க வரதும் கிடையாது. ஒரு அண்ணன் இருக்கதே மறந்தாச்சு. ஏன் நீங்க என்ன பார்க்க வந்தியலா? நானாவது இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், நீங்க எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. கொஞ்ச நாளாட்டி கோயில் குளம்னு சுத்திட்டு இருந்தேனா, எனக்கு அதான் நேரமே இல்லை மைனி, சாரி மன்னிச்சுக்கிடுங்க. மைனி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல எங்க வீட்டுல மதியம் சிக்கனு மட்டன் எல்லாம் எடுத்து கறி கூட்டு பிரியாணின்னு சமைக்க போறேன். வாங்க, நீங்க அண்ணனையும் கூட்டிக்கிட்டு பிள்ளைகளெல்லாம் கூட்டிக்கிட்டு இங்க சாப்பிட்டு எடுத்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஜாலியா பேசிட்டு போகலாம். இப்பயா சொல்லுவிய? சே, உங்க அண்ணன் எங்கேயோ போனோம்ல கிளம்பிட்டு இருக்கு. எங்க போறான் இன்னைக்கு? ஏதோ கல்யாண வீடுன்னு சொன்னாவ. கல்யாண வீடா? எங்க? ஏதோ அவிய கூட வேலை பார்க்கக்கூடிய ஆளுக்கு பிள்ளைக்குன்னு சொன்னாவ. அப்படியா? அது யாரு? உங்களுக்கும் எனக்கு தெரியாத ஆளு. பேர சொல்லுங்க பாப்போம். மைனி, இன்னைக்கு முகூர்த்த நாளா இல்ல பத்தியலா? இது எந்த கல்யாணத்துக்கு போவோ தெரியலையே. ஆமா மைனி, கிறிஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு கல்யாணம் வைப்பாவ. ஒருவேளை அவ வீட்டுக்கு போவானோ? ஐயோ, தேவியானி வீட்டுக்கான்னு கேளுங்க. தேவியானியா? ஆமா தேவியானி, அவளுக்கு மாப்பிள்ளை கணேசன். ஆமா கணேசன் தான் சொன்னாரு. ஐயா மைனி, அங்க விடாதுங்க மைனி அவனை. ஏன், என்னாச்சு? இல்ல மைனி வேண்டாம், அங்க போவாண்டான்னு சொல்லுங்க. கல்யாணம் விட்டு கிளம்பிட்டு இருக்க எப்படி போவாதுன்னு சொல்ல முடியும்? நீங்க ஒரு ரீசன் சொன்னாதானே சொல்ல முடியும். என்னாச்சு மைனி? அது வேற யாரும் இல்ல. வேற யாரும் இல்லனா அண்ணி? அதெல்லாம் எதுக்கு அண்ணி? வேண்டாம், அந்த கல்யாணம் வீட்டுக்கு போவாண்டான்னு மட்டும் சொல்லுங்க. மைனி, வாய்க்குள்ளேயே வச்சு முழங்கிட்டு இருந்தேன், எப்படி தெரியும்? சொல்லுங்க, யாருக்கு வீடு அது? இல்லன்னா நான் உங்க அண்ணனை கூப்பிட்டு கேட்கட்டா? மைனி, அது வேற யாரும் இல்ல. அண்ணே முந்தி ஒரு பிள்ளைய லவ் பண்ணான்னு தெரியும்ல உங்களுக்கு? ஆமா, அந்த பிள்ளைதான் இது. அந்த பிள்ளைக்கு தான் நீ கல்யாணம். என்ன மைனி சொல்லுறிய? ஆமா மைனி, அவ எனக்கு கொண்டு காடு வச்சானா, கோவத்துல போவல. அதுக்கு இந்த மெண்டல் நாய் கிளம்புவு? ஆமா நீ அதுக்கு தான் போனா இருக்கும். நீங்க அவனை அங்க அனுப்பாதுங்க, அங்க போய் அசிங்கப்படுறதுக்கா. அவனை மெதுவா ஐஸ் வச்சு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. நம்ம எல்லாரும் இங்க ஜாலியா இருக்கலாம். சண்டை கிண்ட போடாதுங்க. கட் பண்ணுங்க. ஐயே, கிறுக்கி மாதிரி உளறி புட்டமோ. அண்ணனுக்கு நிலைமை யோசிக்காம. ஐய, துரோகம். இது என்னது பிள்ளையாரப்பா? என்ன நீ சோதிக்கிறியா? கேக்குறேன். மங்கு
என்ன மன்னிச்சிரு. மங்காத்தா கல்யாணம் வெட்டி போயிட்டாருன்னு 2000 ரூபா இருந்தா தருவியா? ட்ரெஸ் நல்லா இருக்கா? எங்க உன் சுடிதார துவச்சு காய போட்டுட்டியோ? இல்ல மங்காத்தா, இந்த ட்ரெஸ் அழகா இருக்குல்ல, உனக்கு பிடிக்கும்ல இந்த மாதிரி? எனக்கு பிடிக்குங்கிறதுனால நீ போட்டிருக்கா. ஆமா மங்காத்தா. சரி, எனக்கு பிடிக்கணும், நீ ஏன் கூட வெளியே வரும்போதுல போடணும்? இப்போ ஏன் போட்டிருக்கா? கல்யாண வீட்டுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோட் சூட்ல வர சொன்னானுவேன். உன் ஃப்ரெண்டுக்காண்டி கோட்டு சுட்டுல போடுறா. ஆமா. கல்யாணம் யாருக்கு? ஐயோ மங்காத்தா, மொட்டை தானே அடிச்சிருக்கு, மண்டல கூட அறிவுமா போயிட்டு. சோ என் ஃப்ரெண்டு கணேசனுக்கு மூடுக்கு. கணேசனுக்கு பொண்டாட்டிய பேர் என்னது? தேவயானி. அதுக்கு ஏன் இத்தனை பல்லு வெளியே தொங்குவே? இல்ல என்ன கொலகாரி ஆக்கி பார்க்க ஆசைப்படுறியோ? என்னமாச்சி, நீ தான் நம்ம கேட்டா யாரு? ஏய் நாய, நீ எவ வீட்டு கல்யாணத்துக்கு போறாளே? மரியாதை உரிமை பிள்ளையார பாட்டு சத்தியம் பண்ணிருக்கேன்னு சொன்னா. இங்க பாரு, முடியல என்னால. முடியலன்னா படுத்துக்க, ஒரு 2000 மட்டும் தா. வாடி கல்யாணத்துக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு ஓடி வந்துரு. நீ வாடி கல்யாணத்துக்கு போறியா இல்ல கல்யாணத்துல உள்ளவங்க கூட ஓடி போறியான்னு யாருக்கு தெரியும்? முட்டை என்ன பேசிய முட்டை நீ? மொட்டை கிட்ட நீ என்ன சொல்லாத. தேவையானின்னு சொல்லச்சுல மட்டும் வாய் எப்படி கிழிஞ்சு கிடக்கு. 58 பல்லு அப்படி ஆனல தெரியுது. மங்காத்தா தப்பா பேசாத. இன்னைக்காவது என் கூட வரச்சுல இப்படி ஒரு துணி போட்டு வந்திருப்பியா நீ? பொம்பளை துணி, ஒட்டுடுப்பு, சுடிதாருன்னு போட்டு வந்த நீ இன்னைக்கு கோட்டு சூட்டு நாயே. வாங்கிட்ட சொல்லிட்டு தானே கிளம்புனே. ஏய், என் பொறுமையை சோதிக்காத. கல்யாண வீட்டுக்கு நான் வாரேன் சொன்னதுக்கு என்ன நீ கூட்டிட்டு போனியா? என்ன கூட்டிட்டு போனியா? இந்த முடி இல்லாத மொட்டை போடலாம், என்னால கல்யாண வீட்டுக்கு போக முடியாது. என் பிரஸ்டீஜ் என்னடி ஆகுது? கேவலம். சீ. நான் மொட்டை அடிச்சாலாவது கொஞ்சமாவது அழகா இருக்கேன். உனக்கு மொட்டை அடிச்சா பார்க்க செய்யுமா நாயே? மொட்டை மொட்டைங்கா. உன் இலவெல்லாம் வந்து வச்சுக்கலாம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போட மாட்டியா? கணேசன் என்ன தேடிட்டே இருப்பான். கணேசன் தேடுவாரா இல்லன்னா தேவயானி தேடுமா? இது தேவயானிக்கு யாரு? கணேசனுக்கு பொண்டாட்டி. இப்போ பொண்டாட்டியா இருக்கலாம், போன காலத்துல உன்னோட காதலி தானே. யாருக்கு சொன்ன உன்ட்ட? நான் உளுந்து உளுந்து சாமி கும்பிடியனே, என் சாமி காட்டி தந்தல. வாய மூடிட்டு பேரு, போற இடத்துக்கு போவிடு. வழியில கடந்து வாக்குவாதம் பண்ணாத, வழிய விடு. இல்லன்னா அடிச்சு தூக்கி வீசிட்டு போறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது எனக்கு. அடிச்சிருவியோ? நீ அடிச்சிருவியோ? அடிச்சிருவானமே, அடிச்சிருவானம்ல. இது எனக்கு இங்க வீட்டுல சோரம் பொங்கல, நான் என்ன திட்டுமே? செத்த பையல, வீட்டுல ஒருத்தருக்குமே சோரம் பொங்கல. உன் தங்கச்சி இப்பதான் போன் பண்ணி ஐ வீட்டுல மட்டன் சிக்கன் வாங்கி கறி கூட்டெல்லாம் வைக்காவலாம், பிரியாணி கிண்டாவலாம், நம்மள கூப்பிட்டுருக்கா. வா போமா. என் தங்கச்சியா? அப்ப அவதான் சொன்னால தேவயானின்னு. ஆமா, தேவயானியை பத்தி சொல்லதுக்கு 10 பேர்ல வரணும், எனக்கு தெரியாதுல்ல. மங்கத்த வழிய விடு. மங்கத்த கல்யாணம் விட்டு போயிட்டு வரேன். நீ பிள்ளைய கூட்டிக்கிட்டு நேரா தங்கச்சி வீட்டுக்கு போ, அங்க வரணும். நீ அப்படி அவசரப்பட்டு போவாண்டாம், நானும் வரேன். அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் வீட்டுக்கு போமா. நீ வாரியனா நான் கல்யாணம் வீட்டுக்கே போவல. போவலன்னா போவல. முட்டை இன்னைக்கு நீ தடுக்கலாம். முட்டை என்னைக்காவது நீ என்கிட்ட வசமா சிக்குவா. கை நீட்ட வேண்டாமேன்னு பாக்கே. கை நீட்டு. அடி 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 அடிச்சான்னு வச்சுக்கியா, மகளிர்ல போய் இருப்பா. சீ. பாப்பா, கோட்டெல்லாம் கலத்தி போட்டு சுடிதாரம் போட்டுருவா. உங்க தங்கச்சி விடுவோம். ஒன்னால சும்மா விட மாட்டேன். என்னையே ஏமாத்த பார்த்துட்டானே. காலம் போற வயசுலயும் இவனுக்கு காதல் காதல் கேட்கு காதல். பழைய காதலையே மறக்க முடியல இவளு. பாரதியக்கா, என்னம்மா இந்த விவசாய கடன் எடுத்திருந்தியல்ல, தள்ளுபடியா இருக்குனாவே தள்ளுபடி ஆயிட்டாவளோ? சும்மா இருங்க அம்மா, சரியாட்டி இருக்கு. நானும் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணிடுவான்னு சொல்லிக்கிட்டு இஷ்டத்துக்கு வாங்கி வச்சாச்சு எல்லாருக்கும் பேரலையும். இப்ப பார்த்தா 2 விவசாய கடன் தான் தள்ளுபடியா இருக்கு. மிச்சம் 4 கிட்டணும் போடுக்கு. என்ன செய்வேன்னே தெரியல. அப்படியா? நானும் எல்லா விவசாய கடனும் தள்ளுபடி ஆயிட்டுலாம் நினைச்சேன். ஆமா, எல்லாரும் அப்படிதானே நினைப்பிய. நான் 2 குழுவில் எடுத்திருந்தேன், 2மே தள்ளுபடி ஆயிட்டு. உங்களுக்கு என்ன, பணம் இருக்க வீடு தான் தள்ளுபடி ஆகும், பாவத்துக்கு எல்லாம் தள்ளுபடி ஆகாது. என்கிட்ட எல்லாரும் கேட்டா விவசாய கடன் எடுக்கிறீங்களா, நான் தான் வேண்டாம் வேணா சொல்லிக்கிட்டு இங்க பாரு போச்சா. அத்தனோ டீச்சர் இங்கே நிக்கிறியா? வந்துட்டா. என்னம்மா டீச்சர், என் பிள்ளைக்கு இந்த வாரத்துக்குள்ள சத்துமாவும் முட்டையும் வாங்கலான்னு வந்தேன். நீங்க இங்க வந்து நிக்கிறியா? எடுத்து தான் வச்சிருக்கேன். முட்டை என்ன வரலாமா? சத்துமாவு இருக்கு தாரேன். சரி பார்வதி, நான் போயிட்டாரேன்னு அவளுக்கு சத்துமாவையும் முட்டையும் கொடுத்துட்டு நானே வீட்டுக்கு கிளம்பணும். என்ன சின்ன பொண்ணு, நான் எடுத்திருந்த விவசாய கடன் 2மே தள்ளுபடி ஆயிட்டு பத்துக்க. பார்வதிக்கு எடுத்ததுல 2 தான் தள்ளுபடி ஆயிருக்கான், மிச்சம் 3 ரூபா கிட்டணுமா. ஏன் கடன் தானே, கடனை கட்டித்தானே ஆகணும். அவன் கடன் தானே கட்டிதானே ஆவனா. அவளுக்கு என்ன, எனக்கு தானே கடன், அவளுக்கு என்ன. ஏக்க கொஞ்சம் தள்ளுங்க. லேட்டி, எனக்கு ஒரு 10,000 கடன் தாட்டி அதை மறந்துரு நாளைக்கு. அதுக்கப்புறம் நான் தராம இருந்துட்டேன்னு வச்சுக்கேன், நீ என்ன செய்வா? உனக்கு நான் கடனே தர மாட்டேன் உன்னை நம்பி. இந்த பொட்டுக்கண்ணி வயலட்டு பண்டைய நம்பியே கடன் தந்திருக்கா அவ கவர்மெண்ட்ல. அப்படி ஏதாவது திருப்பி கட்டண மாட்டி? பெண்டல், இது விவசாய கடன் டீ. நீ என்ன விவசாயியா? சரி, நான் விவசாயி இல்ல, நான் மாடு ஆடு வளர்க்கேன். நானே விவசாயி இல்ல, உன் பின்னாடி ஒருத்தி நிக்கல. அவ எந்த ஊர்ல போய் விவசாயம் பண்ணா? ஆமால 4 முடி. நீங்க எந்த ஊர்ல போய் விவசாயம் பண்ணிய? சும்மா இரு சின்ன பண்ணே. சரி அதை விடு. நீ யார் ரூபா கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா? டீ, நான் விவசாயி டீ. ஆனா எனக்கு 5 கடன் எடுத்ததுல 2 தான் தள்ளுபடியா இருக்கு, மிச்சம் 3 கட்டணுமா. போய் கெட்டு போ. நான் இது கேட்டேன்னா எவ்வளவு ஒரு நாய் லோன் எடுத்ததுக்கு எடுக்க முடியும்னா லோன் எடுக்கணும், இல்லன்னா எடுக்கப்படாதுன்னு. டீ வா சுவாலியா பாரு, நான் உனக்கு கட்ட மாட்டேன். ஏட்டி, உன்கிட்ட ஒரு 2 முட்டை கடன் வச்சு வாங்கிட்டு போக முடியுமாட்டி? போற வழியிலேயே அடுத்த 2 முட்டையை வச்சு சூனியை வச்சிருவல்ல.
வாய் கிழிஞ்சாச்சு வாங்கக்கா போ. அவன் சத்தனோ டீச்சரு சத்தனவும் மூடிட்டு போயிடுவா அவன். வா சின்ன பொண்ணு, வேலை எத்து தெரியாளுவ. முதலமைச்சரவை பார்த்து மனு கொடுக்கணும். விவசாய கடன் மொத்தமா தள்ளுபடி பண்ணணும். ஹாய் செல்லகுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? செல்லகுட்டீஸ் லவ் ஸ்டோரி எபிசோட் மாதிரி போட்டா பாப்பீங்களா? செல்லகுட்டீஸ் கமெண்ட் பண்ணுங்க. கூடவே காமெடிஸா வரும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.